சார் வணக்கம். ஈசன் சார் வணக்கம். சார், கேரள மாநிலத்தினுடைய நேற்று இன்றைய மிக முக்கியமான செய்தி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருக்கக்கூடிய முல்லை பெரியாறு தொடர்பான இந்த வழக்கு விவகாரம் தான் சார். கேரளா முழுவதும் திரும்பவும் பெரும் பேசுபொருளாகி இருப்பது இந்த விஷயம் மட்டும்தான். இது அவங்களுக்கு இன்னைக்கு பெரிய செய்தியாக இருக்கிறது அந்த மாநிலம் முழுவதும். சார், ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த விவகாரத்தை மீண்டும் கிளப்பி ஒரு பெரும் பதற்றம் திட்டமிட்டே உருவாக்கப்படுகிறதா சார் ஈசன் சார்? பொதுவாகவே கேரள மக்கள் தங்களது ஒற்றுமையை காட்டிக்கொள்வதற்காக இந்த முல்லை பெரியாறு அணையை உடைக்க வேண்டும் என ஒத்த கருத்தில் இருப்பார்கள் என்றால் அது அந்த ஒத்த கருத்து கேரளா நம்ம மாநிலம் அப்படின்னா அவன் முல்லை பெரியாறு அணையில் ஒன்று திரண்டு நிற்கிறாங்க. சரி, முல்லை பெரியாறு அணைக்கு கீழே அதை விட 10 மடங்கு தண்ணி அதிகமா தாங்கக்கூடிய இடுக்கி அணை இருக்குது. அந்த இடுக்கி அணை தான் கேரளாவிற்கு மிகப்பெரிய ஆபத்து. அதை பற்றி கேரளாவில் யாரும் பேச மாட்டாங்க. ஓகே. கேரளாவில் முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக போராடுவது, பிரச்சாரம் பண்ணுவது, வழக்கு போடுவது என்பது ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஓகே. அந்த வழக்கறிஞர் ரசூல் ஜோ இந்த சேவ் கேரளா பிரிகேட் அமைப்பை வச்சுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரிடமும் வணிக நிறுவனங்கள், அரசியல் கட்சிகிட்ட, எம்எல்ஏ போயிட்டு போற காசை வசூல் பண்ணி தன்னுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்திக் கொண்டு விளம்பரத்துக்காகவே அந்த வழக்கு போடுற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஓகே. உச்ச நீதிமன்றம், மாண்புமிகு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் ஏற்கனவே இந்த வழக்கு, இந்த பிரச்சனை உச்ச நீதிமன்றத்தால் முறையாக நிபுணர் குழு அமைத்து 16 நிபுணர் குழு அமைத்து தீர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை கவனத்தில் கருத்தில் கொள்ளாமல் 130 வருஷம் ஆகிப்போச்சு டேமுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். தமிழ்நாடு அரசின் சார்பில் விரிவான பதிலறிக்கை ஆதாரங்களுடன் ஆவணங்களுடன் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. நாங்களும் அந்த வழக்கிலே இணைய இருக்கிறோம். கேரளாவை சேர்ந்த ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் அவர்கள் சொல்கிறார், கேரளா மக்களுக்கு அச்சத்தையும் பயத்தையும் போக்க வேண்டும். இந்த அணை உண்மையிலுமே பலமாக இருக்கிறது. நான் கேரளா முல்லை பெரியார் அணைக்கு பக்கத்தில் எனக்கு நிலத்தை கொடுத்தா நான் விவசாயம் பண்ணி அங்கேயே தங்கி வாழ தயாராக இருக்கிறேன்னு கேரளாவை சேர்ந்த நீதிபதி ஆனந்த் சொல்றார். கரெக்ட். எல்லா ஆய்வறிக்கைகளும் அணை பலமாக இருக்குன்னு சொல்றாங்க. உச்ச நீதிமன்றத்தோட கண்காணிப்பு கீழே அணை பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ 130 ஆண்டுகள் தாண்டி ஒரு கட்டுமானம் நீடித்து நிறைக்கிறது என்றால் அது பண்பாடு, வரலாறு, அதை பாராட்ட வேண்டாமா? உலகளாவிய நிபுணர்கள் வேணும் எங்களுக்கு அப்படின்னு கேட்கிறாங்களா? உள்ளூர் நிபுணர்கள் என்ன தோல்வியுற்று விட்டார்களா? ஆக கேரளாவை பொறுத்தவரை முல்லை பெரியாறு பிரச்சனை என்பது அங்க இருக்கக்கூடிய போலி சமூக ஆர்வலர்கள், இந்த ரசூல் ஜெய் போன்றவர்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு எதிராக, தமிழர்களுக்கு எதிராக ஒரு அவதூறை, ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலையை இந்த முல்லை பெரியாரை வைத்து கேரளாவில் கூடிய மலையாள இனவாதிகள், பாசிஸ்டுகள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசிஸ்டுகள் கேரளாவில் அனைத்து அரசியல் கட்சியிலும் இருக்கிறார்கள். ஆனால் அங்க இருக்கக்கூடிய தற்போது பொது உடைமை அரசாங்கத்திற்கு இந்த பிரச்சனையை உச்ச நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில், அறிவியல் ஆய்வுகளின் தரவின் அடிப்படையில் தீர்க்கப்பட்ட பின்பும் அது குறித்து எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் முட்டுக்கட்டை போடுவதோடு இந்த பிரச்சனையை அவர்கள் ஊதி பெரிதாக்குகிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் அவருடைய நட்பை பயன்படுத்தி கேரளாவோடு இருக்கக்கூடிய 13 நதிநீர் தாவாக்களை தீர்க்க வேண்டும் என நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகிறோம். ஆனால் முதல்வர் அவர்கள் கேரளாவுக்கு இதுவரைக்கும் 4 முறை சென்று வந்த பின்பும், கேரளா முதல்வர் தமிழ்நாட்டுக்கு 3 முறை வந்த பின்பும் இருவரும் சந்தித்து நட்பை பரிமாறிக்கொள்கிறார்களே தவிர மாநில பிரச்சனைகளை பேசி தேர்ப்பதில், நதிகள் பிரச்சனை பேசி தீர்ப்பதில் எந்த கவனத்தையும் செலுத்தல. சரி, ஏதோ கேரளா பாலைவன மாநிலமும் தண்ணிக்கு இல்லாம பஞ்சத்துல அந்த மாநிலம் வாடுகிறது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு வருஷத்துக்கு 2000 டிஎம்சி தண்ணியை கடலுக்கு அனுப்புறாங்க. கடலுக்கு அனுப்பக்கூடிய மாநிலம் 2 டிஎம்சி தண்ணி இங்க கொடுக்கறதுக்கு கணக்கு பேசுறான், முல்லை பெரியாருங்கிறான். ஆனா அதே கேரளாவுக்கு இங்க இருந்து பால், முட்டை, கோழி, காய்கறி, கீரை அனைத்தும் தமிழ்நாட்டிலிருந்து செல்கிறது. மலையாளிகள் மட்டுமே தமிழ்நாட்டில் 40 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. கோவை மாவட்டம் தொடங்கி எல்லா கடைகளும்.
சரி. அவங்க ஆத்திர டீ கடைக்கு தண்ணி கொடுக்கறது கூட இவங்க நம்மளுக்கு தண்ணி கொடுக்கறது கிடையாது. ஓகே சார். ஓகே. அப்ப தமிழ்நாட்டுல மலையாளிகள் மீது இனவரி இல்லாமல் ஒரு சகோதரத்துவத்தோடு, ஒரு பண்போடு, ஒரு நட்போடு, அரவணைப்போடு நம்ம பாக்குறோம். ஓகே. என வந்தாரை வாழ வைக்கிறோம், யாது முறை யாவரும் கிளிர் பண்பாட்டுல நாம் நட்பாக இருக்கிறோம். இது ஏதோ இந்த ஒரு பிரச்சனையை கிளப்பி நான் தான் கேரளாவை காப்பாத்துறேன், 10 லட்சம் மக்கள் செத்து போயிருவான், 1 கோடி மக்கள் செத்து போயிருவான், ஒரு பூதத்தை பொய்யை கிளப்பி விட்டுட்டு அங்க இருக்க சினிமாக்கார முதல் கொண்டு இதை பேசிட்டு இருக்கிறேன். ஓகே. என்ன ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் தீர்வு காண வேண்டும். சரி சரி சரி, பேசலாம். ஈசன் சார், 2 விஷயம் சார். அணை கேரளாக்குள்ள இருக்குது, அணையினுடைய பராமரிப்பு உரிமை நம்ம கிட்ட இருக்குது. இப்ப இந்த அணை பாதுகாப்பா இல்லை அப்படிங்கிற கருத்துருவாக்கம் கேரள மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது, கேரள அரசாங்கத்துக்கிட்டையும் இருக்கு. அதனாலதான் அவங்க நாங்க புதிய டேம் கட்டுவோம் அப்படின்ட்டு அவங்க தீர்மானமே போட்டாங்க. இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட அப்படி ஒரு முடிவை சட்டமன்றத்தில் அவர்கள் அறிவித்தார்கள். சரி, இந்த விவகாரத்தில் ஒருவேளை நான் சொல்றேன், ஒருவேளை கேரள அரசாங்கம் அவங்க ஆல்ரெடி அந்த முடிவை அவர்கள் எடுத்த மாநிலம் தான் அது. ஆமா, புது டேம் கட்டணும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க அப்படின்னா, ஒரு வாய்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்குது, உங்க தரப்பு சொல்லுங்கன்ட்டு ஒருவேளை சொல்கிறார்கள் அப்படின்ட்டு வச்சுக்கோங்களேன், இந்த இஷ்யூ சீரியஸான இஷ்யூவா மாறிடுமா சார்? அவர்கள் இன்னைக்கு மட்டும் இந்த வழக்குகளை மட்டும் சொல்லல, தொடர்ச்சியாக அவங்க சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டிற்கு தண்ணீர், கேரளாவிற்கு பாதுகாப்பு, புதிய அணை கட்டப்பட வேண்டும்னு அவங்க சொல்லிட்டே இருக்கிறாங்க. சரி. அதனால இதை ஒன்றும் நீதிமன்றம் பெருசா கணக்கு எடுத்துக்கொள்ள போறதுல, ஏற்கனவே அவர்களுடைய வாதங்களும் அப்படித்தான் இருக்குதுங்க. சரி சரி. ஆனா அறிவியல் பூர்வமாக ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுகள், ஆய்வு முடிவுகள், தொடர்ச்சியாக தேசிய பாதுகாப்பு ஆணையம் ஆய்வு செய்து அறிக்கையை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் வைத்து தமிழ்நாடு அரசு மிக திறமையாக ஒரு மூத்த வழக்கறிஞரை வைத்து வாதிடும் போது இந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. சரி சரி. ஆனால் இன்னொரு புறம் நீங்க கூட பேசும்போது சொன்னீங்க, இது பேச வேண்டிய கட்டத்துல இல்ல, அதை தாண்டி போயிடுச்சு, பேசவே முடியாதப்பான்னு சொல்றீங்க. அதுல இருந்து நான் மாறுபடுறேன். சமீபத்துல இந்தியாவும் சீனாவும் பேசி பிரச்சனைகளை தீர்த்து வணிக உறவுகளை மேம்படுத்தும் போது, ஏன் இஸ்ரேலும் பாலஸ்தீனத்தும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது, ஹமாஸுக்கு பேச்சுவார்த்தை நடக்குது, இந்தியா பாகிஸ்தான் கூட பேசும்போது ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய, அதுவும் கேரளா என்பது நம்மிடமிருந்து ஒரு பிரிதுவன மாநிலம், அவர்களும் ஒரு தாய் தமிழ் உறவுகள் தான். அப்ப அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நம்மளுக்கு நேர் எதிர் நிலைப்பாடு எடுக்க, நாம நேர் எதிர் நிலைப்பாடு எடுக்க, இதை பேசித்தான் தீர்க்க வேண்டும். அது முதல்வருடைய பொறுப்பு. இங்கிருந்து கேரளாவுக்கு போய் பெரியார் அவர் நடந்த அந்த வைக்கம் திட்டத்தை திறந்து சிறப்பு சேர்த்த மாண்பு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய அனைத்து கட்சி குழுவினரையும், இங்க பாரதிய ஜனதா கேரளா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இங்கிருந்து பாரதிய ஜனதா தலைவரை கூப்பிடுங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஎம் சிபிஐ எதிர்ப்பு, இங்கிருந்து சிபிஎம் சிபிஐ தலைவரை கூப்பிடுங்க. நீங்களும் போங்க, போய் உட்கார்ந்து குழுவாக ஒட்டுமொத்த அரசியல் பிரதிகளும் சென்று அங்கு பேசும்போது அவர்கள் நியாயத்தை பேசித்தான் ஆகணும். அவி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க, நாம் ஒரு பக்கம் பேசிட்டு, ஒரு சமாதான தீர்வு எட்டுவது எப்போது? எத்தனை நாளைக்கு தான் இப்படியே சண்டை போட்டுட்டு வழக்கு போட்டுக்கிட்டு தண்ணீர் இல்லாம நாமளும் பாதிக்கப்பட்டு அவர்களும் ஒரு கற்பனையிலேயே வாழ்ந்து கொண்டிருக்க முடியும்? அவர்களுக்கு எடுத்து சொல்லலாமே, பேசலாமே. ஆக ஒரு சமாதான முயற்சி முதல்வர் அவர்கள் எடுப்பதற்கு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு தமிழ்நாடு மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பு வந்திருக்கிறது. அவர் நினைத்தால் 2 முறை கேரளா போயிட்டு வந்தாருன்னா கட்டாயம் இந்த பிரச்சனை தீர்க்க முடியும். ஏன் இதை நான் சொல்றேன்னா அதுக்கான காரணம் இருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நான் கேரளாவுக்குள்ள குமுளிக்கு போயிருக்கேன். குமுளியில பார்த்தா காங்கிரஸ் கட்சி ஒரு பக்கம் போஸ்ட் போட்டிருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பக்கம் போஸ்ட் போட்டிருக்காங்க. 2 பேருமே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய படத்தை போட்டு, நாங்கெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் போற, தமிழர்கள் போற, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு காங்கிரஸ் ஒரு பக்கம் கேட்குது, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி ஒரு பக்கம் கேட்குது. 2 பேருமே தமிழ்நாட்டு மக்களோட படத்தை போட்டு, இவர் எங்க கூட்டணி கட்சி தலைவர், எங்க கூட்டணி கட்சி தலைவர், எங்களுக்கு ஓட்டு போட்டு 2 பேருமே கேட்கிறாங்க. ஆக கேரளாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களிடம் வாக்குகளை கேட்பதற்கு, பெறுவதற்கு அங்க இருக்கக்கூடிய 2 கட்சிகள், எதிர்கட்சி கூட்டணி ஆளுங்கட்சி கூட்டணி, 2மே முதல்வர் படத்தை பயன்படுத்துகிறார்கள், உரிமையோடு பயன்படுத்துகிறார்கள். அப்ப முதல்வருக்கு அவர்களை அழைத்து பேசுவதற்கு, அவர்களோடு சென்று பேசுவதற்கு மிகப்பெரிய உரிமை, தார்மீக கடமை இருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் வரலாற்றில் அவர்கள் நீடித்து நிலைத்து நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை காலம் வழங்கியிருக்கிறது. அவர் பேசி தீர்த்து, உண்மையிலுமே அவர் அந்த பேசி தீர்க்கும் போது தமிழ்நாட்டில ஒரு வரலாற்றில ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை பெறுவார் என்பதை
அவ்வாறு பேசி தீர்க்க வேண்டும் என்பது நாங்கள் கேட்கிறோம். ஓகே.